பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பார்வை எல்லாரும் வச்சு செய்கிறாங்க. விக்ரமு, சபரி, கனி, அரோராக்கெலாம் வெஞ்சன்ஸ் உச்சம் போட்டு பொழக்கிறாங்க. சுபிக்ஷா மேலே என்ன காண்டல்னு தெரில. சுபிக்ஷாவை வந்து வெளியே அனுப்புவதில் ரொம்ப குறியாக இருக்காங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம் வந்து பார்வை போடுறான், பிளான் பண்ணிட்டாங்க. ஹாட் சீட்டில் உட்கார வச்சோன்னே பார்வை தான் தூக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு இவங்களே நினச்சிக்கிட்டு பைத்தியக்காரங்க. விக்ரமுக்கு ஓட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு பார்த்தீங்களா, அடித்து உட்கார வச்சிட்டாங்க கீழே. விஜய் டிவியே கொண்டு போனால் தான் மேலே, பிக் பாஸ் நினச்சி கொண்டு போனால் தான். பிக் பாஸ் ரூல்ஸ் எல்லாம் மதிக்கிறான், அதுக்காக வேணால் விக்ரமு மேலே கொண்டு போகலாம், மற்றபடி வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. விக்ரம் வந்து பார்வை போடுறான், சபரி பார்வை போடுது, கனி பார்வை போடுது. விளையாட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கான். அப்போ யார் சொல்கிறாங்க? கனி, உங்கள் விளையாட்டு சூப்பராக இருக்குமா, நல்லா தான் ஆடுறீங்க. இப்போ அது கொஞ்சம் நல்லா தான் ஆடுது கனி. அரோரா வந்து பார்வை வெஞ்சன்ஸை இன்னும் உள்ளே வச்சுருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அப்போ நீ யார்? பலூனுக்கா? திவ்யா வந்து வினோத்தை. இதில் வேற என் வீடியோவில் எவன்டாவன், என் வீடியோவில் வந்து திவ்யாவும் வந்து வினோத்தும் அண்ணன் தங்கச்சி அப்படி தான் இருக்கும், பாண்டிங் கீண்டிங் சொன்னீங்க, செருப்பை கழட்டி அடிப்பேன்னு சொல்லு, தொலைச்சிருவோண்டா அவங்களாம். சரியான ஃப்ராடரா அந்த திவ்யா. வினோத்தை வந்து அழகாக விஜய் சேதுபதி மாட்டி விடுது. நாமினேஷன் ஃபுல்லாக வினோத்து தான். அடுத்து வினோத்து சுபிக்ஷா பிளான் பண்ணிட்டார், சுபிக்ஷா அனுப்பிடுவோம் அப்படின்னு. அடுத்து சபரி வந்து அமித், பாரு அரோரா, அடுத்து சுபிக்ஷா வந்து அரோரா. அது என்ன சொல்லுதுன்னா, இவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணதே பாதிலேருந்து தான். அது வரைக்கும் ஒரு சொல்லி புரிய வச்சு, நான் காசுக்காக தான் இங்கே வந்தேன், காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ கூட பணப்பட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளானை போட்டு உட்காந்துருக்கு பரதேசி அரோரா. டாப் 5 போகணும் நம்ம, அதெல்லாம் கிடையாது, அது கொண்டு போக மாட்டாங்க. நம்ம கேம் ஆடலன்னு அதுக்கே தெரியும். பார்வதி கமருதீனை வச்சு வந்துட்டாங்க. இப்போ கமருதீனே வந்து பார்வதியை வந்து கழட்டி விட்றான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து அரோரா வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேம் ஸ்டார்ட் பண்ணதே அது கடைசியாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பாதி 50 நாளை தாண்டியில் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதை தான் சுபிக்ஷா சொல்லுது, சொல்லி நாமினேட் பண்ணுது. கேம் ஸ்டார்ட் பண்ணதே பாதிக்கு மேலே தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒருத்தரில் அவரை தூக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே வந்து உட்காந்துருக்கு. கேமை 50 நாளைக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி போட்டு குத்திட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கனி, சபரி, திவ்யா, வினோத், அமித், சுபிக்ஷா, அரோரா, சாண்ட்ரா, விக்ரம் மற்றும் எப்போதும் போல் பாரு. பார்ப்போம் இந்த வாரம் யாருன்னு சம்பவம்னு. பாயாசம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.